அட, ஆமா. அதான் சொல்லிட்டு நம்ம சங்க கொடியேற்றி வைத்த புலர் வெங்கை புலர் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க 42ஆம் அமைப்பு தின வாழ்த்துக்கள். தொடரிலே 1984ஆம் ஆண்டு இதே நாளில் மதுரையில் அமைக்கப்பட்ட நம்முடைய அமைப்பு ஒரு 41 ஆண்டு காலம் நிறைவு செய்து இன்றைக்கு 42ஆம் அமைப்பு தினத்தை நாம் அனுஷ்டித்து இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய அமைப்பு ஏராளமான சாதனைகளை படைத்திருக்கிறது. குறிப்பாக அரசு ஊழியர்கள் சுய கௌரவத்தோடு அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியதோடு எங்கெல்லாம் அரசு ஊழியர்களினுடைய உரிமைகள் மறிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் நாம் போராடி நம்முடைய உரிமைகளை நிலைநிறுத்தி, அதே போல 84 நம்முடைய அமைப்பு தொடங்கிய ஒரு 4 ஆண்டு காலத்தில் நாம் நடத்திய ஒரு பிரம்மாண்டமான வேலை நிறுத்த போராட்டத்தினுடைய காரணமாக ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். போதும் கூட இந்த 42ஆம் அமைப்பு தினத்தை நாம் அனுஷ்டிக்கிற இந்த நாளில் தொடர்ச்சியாக அரசு ஊழியர்களினுடைய நலன், மக்களினுடைய நலன்களை பாதுகாப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டிய உறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டியது உள்ளது. அதே போல நம்முடைய பிரதான கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீளப் பெறுவதும், சத்துணவு ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு காலமுறை ஊதியம், தொகுப்பூதியம், மறுப்பூதியம், அவுட்சோர்சிங் போன்ற பணிகளில் பணியாற்றக்கூடிய எல்லா ஊழியர்களுக்கும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை மீளப் பெறுவது, நம்முடைய அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து காலி பணியிடங்களும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தில் நிரந்தர பணியிடங்களாக நிரப்புவது, சாலை பணியாளர்களுடைய 41 மாத கால அந்த பணிக்காலத்தை ரெகுலரைஸ் பண்ணுவது உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கான போராட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் நடத்திய போராட்டங்களினுடைய விளைவாக தான் சமீபத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சரின் அவர்களினுடைய அந்த அறிவிப்புகள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. செப்டம்பர் 30க்குள் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அந்த அறிக்கையை பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை பெற வைப்பதற்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வைப்பதற்குமான போராட்டங்களை நடத்துவதற்கான உறுதியை இந்த நாளில் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு